பேசலாம். அது இல்லை, ஒரு பாயிண்ட் சொல்கிறார், ஆட்சி அமைக்கணும், அதுக்கான எண்ணிக்கை வந்துருச்சு, அதை விட கூடுதலாக வருன்றார் குபேந்திரன். அப்போ இதில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்க? ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன், ஓகே, கேள்விகள் எழுப்போம், நாடாளுமன்றத்தை நடத்த முடியும், அதை தாண்டி வேற என்ன? இவ்வளவுக்கு பிறகும் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு செட்பேக் இல்லையா அப்போசிஷன்? அது சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் விஜய் சூர்யா சொன்னார், எல்லாம் கேபினெட்லாம் கலந்து ஆலோசித்து தான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கும்போது அப்படின்னு. இப்போ வேளாண் சட்டங்கள் இவங்க கொண்டு வரும்போது சிறுமணி அகாலிதழ் ராஜினாமா பண்ணிட்டு போச்சு, கன்சல்டேட்டிவாக நடக்கலை. அப்பயே ஏதச்சதிகாரத்தோட நாங்கள் மெஜாரிட்டியில் இருக்கோம், நீ இருந்தா இந்த சட்டத்தை ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் இருக்க மாட்டேன்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்க முடியுமா? ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, நிதிஷோ சந்திரபாபு நாயுடோ பாஸ்வான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராமோட இருக்கோம், இவங்களுடைய மதவாத அரசியல்ல நாங்கள் என்னைக்குமே உடன்படுறது இல்லைன்னு அவங்க அங்க பேசுறாங்க. நிதிஷ் கூட்டணியில் தானே இருந்தாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில பல முரண்கள் பேசுறோம். கேரளால ஒரு விஷயம் பேசுறோம், தமிழ்நாட்டில் ஒன்று பேசுறோம். அப்ப அந்த முரண்களை எப்படி கலைஞ்சு ஒன்னா டிராவல் பண்ண முடியுமா? அப்படி முடியாதுல. ஒன்னா டிராவல் பண்றதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் நான் லிஸ்ட் பண்றேன். இன்னைக்கு இவங்க எந்த பில்லை கொண்டு வரணும்னாலும் இதுக்கு முன்னாடி நீ வந்தாவா வரலனா போன் வேளாண் சட்டங்கள் எப்படி கதவு மூடிட்டு வாக்கெடுப்பு நடந்துச்சுன்றது தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு செயல்படுத்த முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேசுற சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், நிதிஷ்குமாரா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன் எல்லா மாநில கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன். இன்னொன்னு, இந்த தேர்தல் முடிவுகள் மாநில கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகுட்டி இருக்கு. அது YSR காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது பிஜு ஜனதா தளா இருக்கட்டும், நீங்க பாஜகவோடு ஒத்து ஊதிக்கிட்டு கொள்கை ரீதியா நீங்க ரெண்டு பேரும் மறந்துட்டீங்க. மாயாவதி நீங்க சொன்னீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்கள் நடந்திருக்குன்னா எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்க பாஜகவோட சாஃப்ட் பெடலிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு அதிமுக நடந்திருக்கு. இன்னொன்னு ஹிஸ்டரி இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, யார் யாரோடலாம் கூட்டணி இருந்தார்களோ அவர்களையே இவங்க குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. உத்தவ் தாக்கரே முதல் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விமர்சனம் திரு புகாரி சொல்றாரு, நீங்க வைக்கிறீங்க, இப்படிதான் இவங்க கடந்த 10 ஆண்டுகள் இருந்தாங்க, இதையெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ தெரியாதா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் ஆதரிக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இவங்களால எப்படி போன வாட்டி மாதிரி ஆட்சி பண்ண முடியாதுன்றேன். இன்னைக்கு ஹோல்டு இவங்க கையில இருக்கு. முன்னாடி இவங்களுக்கு எல்லாம் தெரியும். குபேந்திரன் சொல்றாரு, தொடக்க நிலையில ஹோல்டு இருக்குங்க, அதுக்கு பிறகு ஆதரவு எண்ணிக்கை வரும். இந்தியா கூட்டணில இருந்தே கூட அவங்க கூப்பிடலாமே. இன்னைக்கு சிவசேனா இருக்கா இல்லையான்னு இன்னைக்கே தொடங்குறாங்க. இல்லைங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன், யார் யாரெல்லாம் பாஜகவோடு களம் கண்டார்களோ அவர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதை பார்த்த பிறகு அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்களா? இவ்வளவு நாள் அரசியல் எல்லாமே சர்வைவல் அல்லது அவங்க கட்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து முடிவு எடுக்கும் போது அதையே பண்ண முடியாது. அந்த சர்வைவல் தான் இன்னைக்கு நீங்க பிஜேபி விட்டு வந்ததுனால தானே உத்தவ் தாக்கரே ஜெயிக்கிறாரு, ஏக்நாத் ஷிண்டே தோக்குறாரு, சரத் பவார் ஜெயிக்கிறாரு, அஜித் பவார் தோக்குறாரு. அப்போ உங்களுடைய எதிர்காலம் மோடிக்கு எதிராக நின்னாதான் வரும்ன்றது இத்தனை சாட்சிகள் இருக்கும்போது, அப்ப ஒரு புத்திசாலியா ஒரு அரசியல் எதிர்காலம் பார்க்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் இதுதானே ஸ்டாண்ட் எடுக்கும். சந்திரபாபு நாயுடுக்கு எந்த நெருக்கடி இல்லை. 5 வருஷத்துக்கு நல்ல தம்பிங் மெஜாரிட்டியோட சட்டமன்றம் இருக்குது, ஆட்சி இருக்குது. இப்ப தேர்தலும் வரப்போறது இல்ல. மத்தியில ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஆட்சி, நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை செய்யறாங்கன்னா இருந்துட்டு போலான்னு. சரி, பாஜக விலகி விட்டுட்டு வந்தா பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாரு? அது நீங்க அந்த அதுதான் நான் சொல்றேன். நான் மார்க் மை வேர்ட்ஸ் சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்லிட்டு ஓடி போற பழக்கம் கிடையாது. சொன்னா நடக்கிற மாதிரி இருந்தா சொல்லுவேன், இல்லனா ஓடி போயிட்டு பதில மாத்தி சொல்ல மாட்டேன். அதனால நான் மார்க் மை வேர்ட்ஸ் சொல்ல போறது இல்ல. அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நிதிஷ் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தா அங்கதான் இருப்பாருன்றது என்ன நிச்சயம்? சிராக் பாஸ்வானுக்கு ஒரு பெரிய கேபினெட் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட்டணி அப்படியான ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுருச்சா? நேத்துக்கே ஒரு முடிவு எடுத்து இதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஆஃபரையும் கொடுத்திருக்க முடியுமா? அல்லது அதுக்கான எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு எல்லையில தானே இருக்கீங்க. அதுதான் அது பாஜக பண்ணதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இல்லாம இருக்கும். அது ஆர்கானிக்கா நடக்கிறப்போ வேற. ஓகே, நீங்க ஒரு எம்பியை ஒரு கட்சியை உடைச்சு ஒரு எம்எல்ஏக்களை புடுங்கிட்டு ஒரு ஆட்சியை நிறுவுறதும் அதெல்லாம் ரொம்ப தவறான முன்னுதாரணம். நம்ம பிஜேபி என்ன அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க? இன்னியும் இருக்குங்க. எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆமா சார். அப்ப இது நிதிஷ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நெகோசியேஷன் படி இல்லனா சந்திரபாபு நாயுடு வேற ஒரு முடிவு எடுக்கலாம். நிதிஷ்குமார் ஸ்பீக்கர் கேட்கிறாரு, அந்த நெகோசியேஷன் முடியலன்னா அவர் வேற ஏதாவது முடிவு எடுக்கலாம். அப்புறம் இதுதான் சொல்றாங்க, ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிடுதுங்க, மெஜாரிட்டி ஒரு அரசாங்கம் வேணும், இல்லன்னா அரசாங்கத்தை நடத்துறது சிரமம். சொன்னவர் தான்
அது யார் சொன்னாரோ அவர் தான் முடிவு எடுக்கணும். நாங்க கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவுக்கு நல்லது பண்ணிருக்கு. ஆர்டிஐ அப்பதான் வந்துச்சு, ஃபுட் சேஃப்டி வந்திருக்கு, மன்ரேகா கொண்டு வந்தோம். அப்ப எல்லாமே இங்க தான் நாங்க கொண்டு வந்தோம். பேன் வந்தது. எல்லாமே நாங்க தான் கொண்டு வந்தோம். நீட் வந்து உங்க ஆட்சியில வந்துச்சு. காவேரி மேலாண்மையோட வாரிய தீர்ப்பை நிறுத்தி வச்சு வரலையேங்கிற பண்ணிருக்க தமிழ்நாடு. நீங்க பேசுறப்ப அமைதியா இருங்க. உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. எனக்கும் இப்படி எல்லாம் குறுக்கீடு பண்ண தெரியும், பட் நான் பண்ணல. இதுல வந்து இது எல்லாமே ஜனநாயகத்தோடு கொண்டு வந்ததா ஒரு கன்சல்டேட்டிவ் process தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா பிரதமர் அவர்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தார்ல அர்த்த ராத்திரியில, யார் கூடயும் ஒரு கேபினெட் கூட கலந்து பேசாம, அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படாம இருக்கணும். இப்ப எங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நாங்க திரும்ப தான் சொல்லிட்டு இருந்தோம், மோடின்ற நபர் அவருடைய கொள்கைகளை, அவர்களுடைய ஏதாச்சதிகாரத்தை நிறுவக்கூடிய ஒரு ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதை நாங்க கோல் அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா அவங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் கொண்டு வருவதற்கும் அடிப்படை சட்டத்தை மாற்றுவதற்கும் எனக்கு 400 வேணும்னாங்க. அது அவர்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் நாங்க குறைவா இருந்தாலும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களால கொண்டாட முடியல. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் முறையல்ல, எதெல்லாம் அன்எத்திக்கல் அப்படின்னு சொன்ன கட்சி இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டிய இடத்துக்கு, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுனால எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டிய இடத்துக்கு பிஜேபி இன்னைக்கு வந்துச்சா இல்லையே? முதல்ல ஜேடியும் டிடிபியும் வந்து என்டிஏலேருந்து தனியாக ஒன்றும் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து சேரலையே. சரி, தேர் பார்ட் ஆஃப் என்டிஏ தானே. அது எப்படி அவங்க கூட்டணி ஆட்சி, க்ரூஷியல் கூட்டணி ஆட்சின்னு ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்துனா அப்புறம் எப்படி சொன்னீங்க? ஆமாம், இந்த 22 கட்சி 230 சீட் வச்சிருக்கு. நீங்க எத்தனை பேர்? அது என்டிஏ எத்தனை பேர்? ஒரே என்டிஏ எத்தனை பேர்? ஒரே கட்சியில எவ்வளவு சீட்? என்டிஏ எத்தனை பேர்? என்டிஏல பார்ட்டிஸ் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரே கட்சியில எவ்வளவு சீட்? 240 ஒரே கட்சி வச்சிருக்காங்க. 272 கட்சி 272க்கு 1 குறைஞ்சாலும் பத்தாது சார். நான் சொல்லிடுறேன். சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் க்ரூஷியல் பார்ட்னர்ஸ் தவிர அவங்க என்னமோ தனியா நின்று அதுக்கப்புறம் ரெண்டு பேர்ட்டையும் பார்கெயின் பண்ணல. ஏன் நிதிஷ்குமாருக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் தருவோன்னு சொன்னாங்க, இவர் சந்திரபாபு நாயுடுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தருவோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் குதிரை பேரத்துல வராதோ? ஏன்னா அவங்க அங்க இருக்கும்போது, ஏன் ராஜஸ்தான்ல பிஎஸ்பி வந்து கெலாட்டுக்கு 5 எம்எல்ஏ வந்து சப்போர்ட்னால தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த 5 எம்எல்ஏ வாங்கி சாப்பிடுற போது அப்ப மட்டும் அது ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லையோ காங்கிரஸுக்கு? காங்கிரஸ் வந்து இதெல்லாம் பேசுறது தான் வேடிக்கையின் உச்சம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு சில்வர் லைனிங் இருக்கீங்க, நீங்க வெறும் இதை மட்டும் பாக்குறீங்க. ஏன் இன்னைக்கு பேன் இந்தியால இன்னைக்கு ஃபுட் பிரிண்ட் பாஜக இருக்கு, சவுத் இந்தியால வரவே வராதுன்னாங்க. தமிழகத்துல ஓட் பர்சன்டேஜ் உட்பட எண்ணிக்கையில வேணா தமிழக நாட்டுல மட்டும்தான் இங்க எம்பி சீட் இல்லையே தவிர இந்தியால எல்லா மாநிலத்திலையும் பாஜக எம்பி சீட் இருக்கு. ஆனா காங்கிரஸ் சொல்ல முடியுமா? 10 நீங்க திடீர்னு மார்ஜின் 10 ஓட் ஷேர் போட்டீங்க. என்ன ஓட் போட்டுருங்க? என்ன சொன்னீங்க? கொஞ்சம் இருங்க. என்ன சொன்னீங்க? ஜூன் 4ஆம் தேதி ஐயோ 35 அதுவும் சொன்னது மாற்று கருத்து இல்லை. ஜூன் 4ஆம் தேதி எழுதி வச்சீங்க. என்ன சொன்னீங்க? நான் இங்க வந்து சீட் வரும். எத்தனை சீட் வரும்னு சொன்னீங்க? நான் என்னோட பர்சனலா நான் சொன்னது 3 to 5 நான் சொன்னேன். கட்சி எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா அவங்க என்னோட நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு ஹோப் வச்சிருக்கலாம். வராத ஒரே ஒரு அதுதாங்க. நீங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு மாநிலத்துல சீட் இல்ல, ஆனா மக்கள் ஆதரவு பெருகி இருக்கு. அது மறக்க முடியாது.